கைஸ், ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி எனக்கு ஒரு ப்ராக்டிக்கல் எழுத ஒர்க் இருந்ததுனால நான் எடுத்தோடனே ப்ராக்டிக்கல் ஸ்டார்ட் பண்ணேன். நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா, நான் வந்து சாட்டர்டே வந்து November 8 இந்த மாதிரி காம்படிஷன் எக்ஸாம் போகிறேன், காமர்ஸ் எக்ஸாம் சொல்லிட்டு ஸோ அங்கே போயிருந்தேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னா, நாங்கள் போயிருந்த வந்து என்ன தெரிஞ்சதுன்னா கெரியர் கைடன்ஸ்காண்டி நான் போயிருந்தேன். போயிட்டு எக்ஸாம்காண்டி ஃபஸ்ட் நாங்கள் போயிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பேர் மட்டும் ஒரு குறிப்பிட்டவங்க மட்டும் எக்ஸாம் எழுதினா போதும்னு சொல்லிட்டாங்க. ஸோ வந்து நான்லாம் எழுதலை, எக்ஸாம் நாங்கள் எழுதலை. போய் இந்த கெரியர் கைடன்ஸ் வந்து நல்லா கவனிச்சோம். அப்போ நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதுலேருந்து தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, எதையுமே புரிஞ்சு படிக்கணும். அவங்க எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் வந்து எல்லாமே எங்கள் ஸ்க்ரீனில் காட்டினாங்க. அந்த எக்ஸாமில் என்ன, அதாவது இந்த கொஸ்டின் எது மாதிரி இருந்ததுன்னா புரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் படிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நான் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன். ஆக்சுவலாக என்ன நினச்சேன்னா, எக்ஸாம் ஒரு வேணான்னு சொன்னோன்னா நினச்சி ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்காது அப்படின்னு நினச்சேன். பட் வந்து எல்லாத்துக்குமே வந்து கெரியர் கைடன்ஸ் புக் கொடுத்தாங்க. இந்த புக் கொடுத்தாங்க. ஸோ எல்லாத்துக்குமே கொடுத்தாங்க. அந்தவங்க எல்லாருமே, நாங்கள் வந்து எங்கள் ஸ்கூலில் 60 ஸ்டூடெண்ட்ஸ் போயிருந்தோம். எல்லாத்துக்குமே கொடுத்தாங்க. இதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னாங்க. தெரில பட் ஸோ என் பிரதர் கிட்ட வந்து பரவாயில்ல யூஸ்ஃபுல் தான் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ என்ன இருக்குன்னா, ரயில்வே எக்ஸாம், நீட் எக்ஸாம் இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க ஃபாலோ பண்ணுவாங்க, எல்லாமே கைடன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ புக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல் தான் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ உண்மையிலே செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்கு இந்த மாதிரி வாய்ப்பு கிடைச்சா அதை மிஸ் பண்ணாதீங்க. நான் என்ன கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன், எக்ஸாம் மட்டும் எழுத மாட்டேன், நீங்கள் விட்டுறாதீங்க, எக்ஸாம் எழுதிடலாம். ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அதில் கண்டிப்பாக நம்ம கலந்துக்கிறோம், அதான் மேட்ச்சு. ஸோ கலந்துக்கோங்க நீங்களும். இப்போ வந்து எனக்கு ப்ராக்டிக்கல் ஒர்க் இருக்குது. ப்ராக்டிக்கல் ஒர்க் முடிச்சா தான் வந்து ஒரு பெரிய தலைவலி. ஆக்சுவலி ஒரு சர்டிஃபிகேட்டும் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இன்றைக்கி வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக் என்ன, நமக்கு இந்த நம்ம சேனல் இம்பார்ட்டன்ட் டாபிக் என்னன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, இம்பார்ட்டன்ட் டாபிக் என்ன அப்படின்னா, எக்ஸாம் டைம் டேபிள் வந்துருச்சு பார்த்தீங்களா. 10th 12th எக்ஸாம் டைம் வந்துருச்சு. 12th வந்து March 2 ஸ்டார்ட் ஆகுங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். ஸோ March 26 முடியுது பார்த்தேன். ஸோ எல்லோரும் வந்து நல்லா ப்ரிப்பேர் ஆகிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேற்று வரைக்கும் படிக்கலாம் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ வின் பண்ணுறோம், சென்டம் எடுக்கிறோம், என்னோட படித்து உட்காருங்க. நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நம்மளாலேயும் முடியும். எதையுமே வந்து மிஸ் பண்ணாமல் படிங்க. நான் சொன்ன மாதிரி புரிஞ்சு படிங்க. நல்ல எக்ஸ்பீரியன்ஸோடு நான் சொல்கிறேன், புரிஞ்சு படிங்க. அனுபவம் இஸ் த வெரி பெஸ்ட். ஸோ புரிஞ்சு படிங்க. எதுனாலும் உங்களுக்கு மோட்டிவேட் வீடியோ வேணால் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். போய் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். டைம் பார்த்தீங்கன்னா 8:15 ஆச்சு. போய் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். டாடா பை.